ஹே மூவி லவர்ஸ், வெல்கம் பேக். பொதுவா திருவிழால ஒரு சின்ன பையன தொலைச்சிட்டு வந்த மாதிரி, இங்க ஒருத்தன செவ்வாய் கிரகத்துல தொலைச்சிட்டு வந்திருக்காங்க. திரும்பி அவரு பூமிக்கு வரணும்னா 4 வருஷம் ஆகும். அவரு அப்படி 4 வருஷம் அந்த செவ்வாய் கிரகத்துல எப்படி சர்வே பண்ணாரு? அப்படி அவரு 4 வருஷம் கழிச்சு பூமிக்கு திரும்புனாரா? இல்லாட்டா அங்கேயே செத்துட்டாரா? அப்படிங்கிறத அழகா சொன்ன கதை தான் த மார்ஷியன். நான் உங்கள் யாரோ அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டூ தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நாசால இருந்து பூமியை விட்டு 6 பேர் கொண்ட ஒரு டீம் செவ்வாய் கிரகத்துக்கு ஆராய்ச்சிக்காக போறாங்க. திடீர்னு ஏற்பட்ட புயல் காரணமா செவ்வாய் கிரகத்தை விட்டு அவங்க வெளியேற மாதிரி ஆயிருது. அவசர அவசரமா அவங்க வந்த ராக்கெட்லயே அந்த 6 பேர்த்தையும் நாசா கிளம்ப சொல்றாங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போச்சுல அந்த புயல் காரணமா நம்ம ஹீரோ மார்க் மேல ஒரு ஆண்டனா வந்து அடிக்குது. அதனால அவர் வேற எங்கேயோ அடிச்சுட்டு போயிருந்தாரு. அந்த ஆண்டனால இருந்த ஒரு பெரிய கம்பி மார்க்கோட வயித்துல குத்திருது. சரி, மார்க் செத்துட்டான்னு முடிவு பண்ணி மீதி இருந்த 6 பேரும் வந்த ராக்கெட்ல பூமிக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கீழே நாசாவோட கேட் இப்படி மார்ஸ்க்கு போன ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிட்டு, அது இல்லாம அதுல இருந்த ஒருத்தர் மார்க்குங்கிறவரு இறந்தும் போயிட்டாருன்னு ஒரு டிக்ளேர் கொடுத்திருந்தாரு. ஆனா மேல மார்க் சாகலன்னு யாருக்குமே கீழே தெரியாது. அவரோட வயித்துல அந்த ஆண்டனாவோட கம்பி குத்தியும் அவர் சாகாம தான் இருக்காரு. இப்போ அவரோட ஹப்புக்குள்ள போய் அந்த வயித்துல குத்தி இருக்கிற கம்பியை அவருக்கு அவரே சர்ஜரி பண்ணி எடுத்துக்கிறாரு. இப்போ அந்த ஆண்டனா உடஞ்சதுனால மார்க் கீழே இருக்கிற நாசாக்கு எந்த கான்டாக்டும் பண்ண முடியாது. அவரோட நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கு. அவர் சாகுறதுதான் ஒரே சிச்சுவேஷனுங்கிற மாதிரி இருக்கு. அவர் உயிரோட இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு 2-3 நாளா பைத்தியம் முடிச்ச மாதிரி இந்த ஹப்புக்குள்ளே சுத்திட்டு இருக்காரு. அப்புறம் தான் இன்னொரு விஷயத்தையும் பிளான் பண்றாரு. இதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு மார்ஸ்க்கு இன்னொரு மிஷன் இருக்குது. அது வரைக்கும் நம்ம உயிரோட இருந்துட்டோம்னா, இப்போ நம்ம தப்பிச்சு பூமிக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான போடுறாரு. ஆனா 4 வருஷம் வாழணும்னா அதுக்கு தேவையான ஃபுட்லாம் தேவைப்படும்ல. இவங்க வந்ததா ஒரு 6 பேர் கொண்ட ஒரு மிஷன். அது ஒரு 30 நாளைக்கு தான். இப்போ இந்த 30 நாளைக்கு 6 பேர்த்து சாப்பாட பிரிச்சா இவருக்கு ஒரு 1 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு இப்போ அவரோட ஹப்ல இருக்கு. சரி, இத வச்சு 4 வருஷம் எப்படி சமாளிக்கலாம்னு ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற 3 வருஷத்துக்கு இவர் தான் ஏதாவது பிளான் பண்ணணும். லக்கிலி இவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட். அதாவது விவசாயத்துல ஆர்வம் இருக்கிறவரு. சரி, நம்ம செவ்வாய் கிரகத்துல விவசாயம் பண்ணி நமக்கு தேவையான சாப்பாட உருவாக்கிக்கலாம்னு ஒரு பிளான் பண்றாரு. செவ்வாய் கிரகத்துல தண்ணியே இருக்காது. பிற எப்படி விவசாயம் பண்ணலாம்னு யோசிச்சா அவரோட ஹியூமன் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி அங்க உருளைக்கிழங்கு விளைவிக்கலாம்னு ஒரு ஐடியா பண்றாரு. சரி, உரத்துக்காக ஹியூமன் வேஸ்ட் இருக்கு. தண்ணிக்காக என்ன பண்றாருன்னா ஹைட்ரஜனையும் ஆக்சைடையும் எரிக்காரு. சொல்லப்போனா அவர் அந்த தண்ணியை உருவாக்குற ஐடியாவும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. முதல்ல அந்த ப்ராசஸ் வெடிச்சு ஃபெயிலியரை தந்தாலும் அவர் விடாம அந்த முயற்சியில ஈடுபட்டதுனால தண்ணியே உருவாயிருது. சொல்லப்போனா இப்போ ஒரு சக்சஸா தண்ணிய உருவாக்கிட்டாரு செவ்வாய் கிரகத்துல. அவர் பிளான் பண்ணபடி சக்சஸா மார்ஸ்ல உருளைக்கிழங்கையும் விளைவிச்சிருக்காரு. ஆனா கீழ நாசா அவருக்கு கல்லறைலாம் வச்சுட்டு சோக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதே சமயம் நாசாவோட அசெட் மேனேஜர் வின்சென்ட்ங்கிறவர் என்ன பிளான் பண்றாருன்னா, இப்போ 4 வருஷம் கழிச்சு மார்ஸ்க்கு ஒரு மிஷன் இருக்கு. இப்போ ஆல்ரெடி மார்ஸ் மிஷன் ஃபெயிலியர் ஆச்சுல, அதோட எக்யூப்மெண்ட் நிறையவே மேல கிடக்கும். இப்போ 4 வருஷம் கழிச்சு நம்ம போக போறதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு போகுது. மீதி இருக்கிறதுக்கு மேல மார்ஸ்ல இருக்க எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேல இருக்கிற எக்யூப்மெண்ட்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு செக் பண்ணணும்னா அடுத்த மிஷனுக்கு டேலி பண்ணிடலான்னு வின்சென்ட் அந்த லீடர்ட்ட ரெக்வெஸ்ட் பண்றான். பதிலுக்கு நாசாவோட லீடர், இப்போ மார்ஸ போட்டோ எடுத்தோன்னா அது மக்களுக்கு காமிக்கணும். இப்போ மார்க் செத்து கிடக்கிறத மக்கள் பார்த்துருவாங்க. அது நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். ஸோ இது பிளான் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ வேற வழி இல்லாம அந்த சேட்டலைட் லான்ச் ஆன இடத்த 1 மாசம் கழிச்சு போட்டோ எடுக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா அங்க இருந்த ரோவரும் சோலார் பேடும் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இடம் மாறி போய் இருக்குது. இப்போ நாசாக்கு மார்க் உயிரோட இருக்கிறது தெரியுது. ஆனா கீழே வந்துட்டு இருக்க டீமுக்கு மார்க் உயிரோட இருக்கிறத மறைக்கிறாங்க. ஏன்னா மார்ஸ்ல இருந்து இப்போ பூமிக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் டைம் ஆகும். இப்போ அந்த டீம் ஆல்ரெடி 3 மாசம் டைம் எடுத்து கீழே வந்துட்டு இருக்காங்க. இப்போ மார்க் உயிரோட இருக்க சொன்னோன்னா அவனை காப்பாத்த போறேன்னுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி 3 மாசம் டிராவல் பண்ணாங்கன்னா அந்த 6 பேத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருங்கிறதுக்காக மார்க் உயிரோட இருக்கிறத அந்த 5 பேர்த்திட்ட மறைக்கிறாங்க. இப்போ வின்சென்ட் மார்க்காக பேசுறாரு. கிட்டத்தட்ட நம்ம நாட்டுக்காக ஒருத்தன் 50 மில்லியன் மைல்ஸ் தள்ளி போய் இருக்கிறான். அவனை எப்படி நம்ம சாதாரணமா கைவிட்டுறதுன்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும், ஆனா நாசாவோட லீடர் எந்த பிளானுக்கும் ஒத்துக்கிட மாட்டேங்காரு. ஆனா இதை மக்கள்கிட்டயாட்டு சொல்லி ஆகணும்னு மார்க் உயிரோட இருக்கிறத கீழே இருக்கிற மக்கள்கிட்ட சொல்றாங்க நாசா. அதை கேட்டதும் மக்கள் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ மேல மார்க் அவருக்கு 4 வருஷத்துக்கு தேவையான சாப்பாட்டை ரெடி பண்ணிட்டாரு. ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ அடுத்த 4 வருஷம் கழிச்சு மார்ஸ்ல வந்து இறங்க போற டீம் இவர் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 மைல்ஸ் தள்ளி போய் இருக்குது அந்த லொகேஷன். இப்போ மார்க் இங்க இருந்து அந்த லொகேஷனுக்கு போய் ஆகணும். இப்போ அவர்கிட்ட ஒரே ஒரு பேட்டரி ரோவர் தான் இருக்கு. அதுவும் ஃபுல் சார்ஜ்ல வெறும் 35 கிலோமீட்டர் தான் போக முடியும். ஆனா இப்போ அந்த பேட்டரி ரோவரும் ஒரு குட் கண்டிஷன்லலாம் இல்ல. சரி, இப்போ அவரே அதை ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் இங்க இருந்து அந்த இடத்துக்கு போனா ஒரு 60-70 நாள் ஆகும். அந்த 60-70 நாள் அவருக்கு ஆக்சிஜனே இல்லாம அந்த வண்டிக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது அடுத்த பிரச்சனை. 4 வருஷம் கழிச்சு அந்த டீம் வர்றதுக்குள்ள இவரு அந்த இடத்துல போய் இருந்தே ஆகணும். சரி, எப்படியாவது போய் ஆகணுங்கிறதுக்காக அந்த பேட்டரி ரோவரையும் ரெடி பண்றாரு. இப்போ அந்த வண்டியில இருந்த எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ்லாம் வச்சு அந்த பேட்டரி பவரை டபுள் ஆக்குறாரு. இப்போ அடுத்து இன்னொரு பிரச்சனை, மார்ஸ்ல நைட் டைம்ல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு குளிர் இருக்கும். இப்போ அந்த வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஹீட்டர் போட்டாருன்னா அந்த வண்டியோட பவர் பாதியா குறைஞ்சிரும்.
ஹீட்டர் போடலன்னா குளிர் தாங்க முடியாம அந்த வண்டிக்குள்ளேயே உறைஞ்சு செத்துருவாரு. மார்க் ஒரு பயங்கரமான புத்திசாலி. அவர் ட்ரெய்னிங்ல உயிர் தப்பிக்க சொல்லிக் குடுத்த எல்லா விஷயத்தையும் இப்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. எப்போதுமே ஒரு டீம் மேல போய் இறங்குனதும் சோலார் பவர மட்டும் நம்பாம பவர ஜெனரேட் பண்றதுக்காக ஒரு புளூட்டோனியம் கோர் வச்சிருப்பாங்க. அத மண்ணுக்கடியில புதைச்சு வச்சிருப்பாங்க. சரி, இப்போ அந்த புளூட்டோனியம் கோர எடுத்து அந்த வண்டிக்குள்ள வச்சு நம்ம ஹீட்ட ஜெனரேட் பண்ணி நம்ம குளிர்ல இருந்து தப்பிச்சுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி, அந்த பிளானையும் நம்ம மார்க் சக்சஸா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தான். கீழ நாசா மக்கள்ட்ட மார்க்க நாங்க பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. மேல மார்க்கோட மூவ்மெண்ட்லாம் வச்சு நாசா மார்க் அடுத்த மிஷன் லான்ச் ஆகுற லொகேஷனுக்கு போயிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த மிஷன் லான்ச் ஆகுற வரைக்கும் அவருக்கு தேவையான ஃபுட்லாம் சப்ளை பண்ணலான்னு நாசா ஒரு பிளானுக்கு வராங்க. ஆனா ஒரு ராக்கெட்ட ரெடி பண்ணி லான்ச் பண்றதுக்கு 9 மாசம் ஆகும். ஆனா 3 மாசத்துல முடிக்கணும்னு நாசா ஒரு பிளானுக்கு வராங்க. இப்போ 3 மாசம் கழிச்சு அவரு விவசாயம் செஞ்ச உருளைக்கிழங்க சாப்பாட்டுக்காக அறுவடை பண்றாரு. ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா அந்த சந்தோஷத்துக்குலாம் மேல ஒரு ஒரு விஷயத்த யோசிக்காரு. என்னதான் நம்ம சாப்பாட்ட ரெடி பண்ணாலும் கீழ நாசாவ கான்டாக்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு பெரிய தப்பு. சரி, இப்போ நாசாவ எப்படியாவது கான்டாக்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா பண்றாரு. இப்போ அடுத்து 4 வருஷம் கழிச்சு லான்ச் ஆகுற போற லொகேஷன்ல இருந்து வேற ஒரு ரூட் எடுக்குறாரு. கீழ வின்சென்ட் இவர் ஏன் வேற ஒரு லொகேஷன் போயிட்டு இருக்காருன்னு குழம்புறாரு. அப்பதான் வின்சென்ட் ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. மார்க் யோசிக்கிற அதே விஷயத்த. அது என்னன்னா 96ல ஆல்ரெடி ஒரு டீம் மார்ஸ்க்கு போயிருக்கும். அவங்க பாத்ஃபைண்டர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 96ல லான்ச் ஆன இடத்துக்கு தான் இப்போ மார்க் போயிருக்காரு. அந்த பாத்ஃபைண்டர் டெக்னாலஜிய தேடி. அந்த டெக்னாலஜி மூலியமா கீழ நாசாட்ட கான்டாக்ட் பண்ணலான்னு அந்த லொகேஷனுக்கு போயிருக்காரு. அந்த பாத்ஃபைண்டர்ங்கிறது பூமியில இருந்துட்டு மார்ஸ்ல என்ன நடக்குங்கிறத கேமரா மூலியமா பார்க்கிறது. ஆனா அது ஒரு ரொம்ப ஓல்ட் டெக்னாலஜி. அத தேடி தான் இப்போ அந்த லொகேஷனுக்கு மார்க் போயிருக்காரு. அத புரிஞ்சுக்கிட்ட வின்சென்ட் அந்த டெக்னாலஜியோட ஒரு ரிசீவர் இப்போ ஒரு ரிசர்ச் சென்டர்ல இருக்கு. அத தேடி தான் இப்போ வின்சென்ட் வந்திருக்காரு. இங்க வந்து அந்த ரிசீவரே ரெடி பண்றாரு மார்க்ட்ட பேசுறதுக்காக. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அத கனெக்டும் பண்றாங்க. இந்த டெக்னாலஜி வச்சு பெருசாலாம் எதுவும் பண்ண முடியாது. லோ குவாலிட்டில ஒரு போட்டோ எடுக்க முடியும். அந்த கேமராவ 360 டிகிரில ரொட்டேட் பண்ண முடியும். இத வச்சுட்டு மார்க் புத்திசாலித்தனமா ஒரு ஐடியா பண்றாரு. அதாவது ஒரு போர்ட்ல என்னோட சிக்னல ரிசீவ் பண்றீங்களான்னு எழுதிட்டு பக்கத்துல 2 போர்ட்ல எஸ் ஆர் நோன்னு வச்சிருக்காரு. அதாவது ரிசீவ் பண்ணாங்கன்னா எஸ்ங்கிற பக்கம் கேமரா திரும்பும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி ஒரு போர்ட வைக்கிறாரு. கீழ இருந்து வின்சென்ட்டும் எஸ்ங்கிற பக்கம் கேமராவ திருப்புறான். மார்க்குக்கு பயங்கரமா சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான். எப்படியோ போட்டோவ காமிச்சா எவ்வளவு நேரம் கம்யூனிகேட் பண்றதுன்னு மார்க் ஒரு ஐடியா பண்றான். மார்க் ஹெக்ஸாடெசிமல்ங்கிற ஒரு டேபிள யூஸ் பண்றாரு. அந்த ஹெக்ஸாடெசிமல்ஸ்ல இருக்கிற கோட வச்சு ஒரு வேர்ட ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். அந்த டேபிள் உதவியோட ஒரு வேர்ட கிரியேட் பண்ணி வின்சென்ட் மார்க் கிட்ட கம்யூனிகேட் பண்றான். அதுக்கு மார்க்கும் ஆன்சர் பண்ணிக்கிறான். இப்போ இதே டேபிள யூஸ் பண்ணி அவங்கிட்ட இருக்கிற ரோவர்ல இருக்கிற சிஸ்டத்தோட கோடிங்க மாத்தி மேல இருந்து கீழ நாசாக்கு மெசேஜ் பண்ற ஃபியூச்சரையும் கொண்டு வரான். அந்த கோடிங்க மாத்தி கிட்டத்தட்ட 3 மாசம் கழிச்சு மார்க் பூமியோட கான்டாக்ட் பண்றாரு. மார்க்ட்ட நாசா கம்யூனிகேட் பண்றாங்க. உங்கள நாங்க 24/7 வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கோம். உங்களுக்கு அடுத்த 4 வருஷத்துக்கு தேவையான ஃபுட்ட அனுப்பிச்சு வைக்க போறேன்னு சொல்றாங்க. மார்க் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்க டீமுக்கு நான் உயிரோட இருக்கு தெரியுமான்னு கேட்கவும், இப்போ மார்க்ட்ட உண்மைய சொல்றதுக்கு யோசிக்காங்க. இல்ல உங்க டீம்ட்ட நாங்க சொல்லலன்னு சொல்லவும் மார்க் கோவப்பட்டு அந்த கான்வர்சேஷன் லைவா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் கூட அசிங்கமா திட்டுறாரு மார்க். இப்போ நாசா மேல இருந்து கீழ வந்திருக்க டீம்ட்ட மார்க் உயிரோட இருக்கிறத சொல்றாங்க. அவங்க டீம் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. இப்படி கூட வந்த ஒருத்தனே இப்படி செத்துட்டான்னு மேலே விட்டுட்டு வந்துட்டோம். ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றாரு கேப்டன். இப்போ நாசா மார்க்குக்கு அடுத்த 8 மாசத்துக்கு தேவையான ஃபுட் இருக்கு. அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு தேவையான அந்த ஃபுட்ட 8 மாசத்துக்குள்ள அனுப்பிச்சு வைக்கணும்னு பிளான் பண்றாங்க. இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. அவன் தங்கி இருக்கிற ஹப்ல ஏதோ ஒரு பிரச்சனையால அந்த ஹப் முழுக்க வெடிச்சிருது. மார்க்கும் தப்பிச்சவன் பிழைச்சுன்னு எப்படியோ உயிர் பிழைச்சிருதான். இவ்வளவு நாள் அவன் உயிர் வாழ்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த விஷயம் எல்லாமே அழிஞ்சிருது. அதாவது அவன் விவசாயம் செஞ்ச காய்கறி எல்லாமே அழிஞ்சு போயிருது. இப்போ அந்த ஹப்ல இருந்த ஃபுட் நிறையவே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டிய ஃபுட்ட 3 நாளைக்கு சாப்பிடணும். அதுவும் ஒரு வேளைக்கு தான் சாப்பிடணும்னு நாசா இவருக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதுக்கு ஏத்தாப்புல மார்க்கும் அவரோட சாப்பாட கம்மி பண்ணிக்கிறாரு. இந்த ஒரு தப்புனால அவருக்கு அனுப்ப வேண்டிய ஃபுட் சப்ளை ராக்கெட்டையும் வேக வேகமா அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 8 மாசம் டைம் எடுக்க வேண்டியத 2 மாசத்துல முடிச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த ராக்கெட்டும் அவருக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கொண்டு மார்ஸ்க்கு போய்கிட்டு இருக்கு. போயிட்டு இருக்க வழியில அந்த ராக்கெட்டும் வெடிச்சிருது. இப்போ நாசா அவங்க கிட்ட எந்த ஒரு ராக்கெட்டும் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அந்த டைம்ல தான் சைனா கை கொடுக்குது. மார்க்க காப்பாத்துறதுக்காக நாங்க உங்களுக்கு ராக்கெட் தரோம். அதுல அவனுக்கு தேவையான ஃபுட்ட வச்சு அனுப்பிச்சு விடுங்கன்னு சைனா யுஎஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த டைம்ல தான் நாசாவோட ஏரோடைனமிக் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஐடியாவை கொண்டு வரான். அந்த ஐடியா என்ன ஐடியான்னா, இப்போ அவங்க டீம் ஆல்மோஸ்ட் பாதி டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனா பூமிக்கும் மார்ஸ்க்கும் இடையில இருக்காங்க. இப்போ மார்ஸ் வரைக்கும் ஃபுட் சப்ளை அனுப்பணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்பவும் டைம் ஆகும். ஆனா இவன் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கான்.
மார்ஸ்ல இருந்து பூமிக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் டைம் ஆகும். இப்போ இந்த டீம் ஆல்ரெடி 9 மாசம் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க. இப்படி 3 மாசத்துல அவங்க பூமிக்கு வந்துருவாங்க. அவங்க பூமிக்கு வந்ததும் அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு தேவையான ஃபியூயல், ஃபுட்ட குடுத்து விட்டோம்னா, அவங்க ரிட்டர்ன் மார்ஸ்க்கு போயிட்டு, மார்ஸ்ல இருக்கிற மார்க்க கூப்பிட்டு ரிட்டர்ன் வந்துருவாங்க. எதுக்காகன்னா, இவங்க லான்ச் பண்ண ராக்கெட்ட விட, அவங்க மேலருந்து வந்திருக்கிற ராக்கெட் ரொம்பவே ஸ்பீடா இருக்கும். அதுக்காக தான் இப்படி ஒரு ஐடியாவ சொல்றான். அப்படி மார்ஸ்க்கு போயிட்டு இருக்கிற டீம், அப்படி ஸ்பேஸ்லயே மார்க்க கேட்ச் பண்ணிட்டு 1 வருஷம் டிராவல் பண்ணி ரிட்டர்ன் பூமிக்கு வந்துரலாம். இதுதான் அவனோட ஐடியா. ஆனா நாசாவோட லீடர் அதுக்கு ஒத்துக்கல. ஒருத்தர காப்பாத்துறதுக்கு 5 பேர் உயிர பணய வைக்கணுமா அப்படின்னு அது மார்ஸ்ல இருந்து வர்ற 5 பேரும் 3 மாசத்துல தரையிறங்கணும். வேற எந்த பிளான் இல்லன்னு ஒரு ஆர்டரையும் போட்டிருந்தாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நாசாவோட வைஸ் பிரசிடென்ட் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ஒரு சீக்ரெட் மெசேஜா மேல இருந்து வர்ற அந்த 5 பேத்து டீமுக்கும் ஒரு மெசேஜா போட்டு விட்டுருந்தாரு. இத பாக்குற மேல இருக்கிற டீம், மார்க் நம்ம பையன், நம்ம கூட வந்த பையன், அவன நாம தான் காப்பாத்தி ஆகணும். கீழ என்ன பிளான் பண்ணாலும் சரி, நம்ம அவன காப்பாத்தி ஆகணும். நாசா இந்த ஸ்பேஸ் ஷிப்ப ரிமோட்ல தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அத எப்படியாவது ஹேக் பண்ணிரலாம். பண்ணிட்டு கீழ இருந்து வர்ற அந்த ஃபுட் சப்ளைய பிக்கப் பண்ணிட்டு, நம்ம மார்க்க காப்பாத்த போலான்னு ஒரு பிளான் பண்றாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட நாசா அவங்களோட பிளானுக்கே ஒத்துக்குறாங்க. ஸோ, இப்ப கீழ இருந்து ஃபுட் சப்ளை பண்றாங்க ஒரு ராக்கெட்ல நாசா. இப்ப அதையும் அந்த டீம் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பிக்கப் பண்ணிட்டு சேஃபா இப்போ மார்ஸ்க்கு போறாங்க, மார்க்க நோக்கி. இப்போ கிட்டத்தட்ட 10 மாசம் டிராவல் பண்ணி மார்ஸ நோக்கி அந்த டீம் போய்க்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டீம் மார்க்குக்கு ஒரு லொகேஷன் டீட்டெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு மார்க் வந்ததும் மார்க்க பிக்கப் பண்ணிட்டு ரிட்டர்ன் பூமிக்கு 1 வருஷம் போற மாதிரி பிளான் பண்றாங்க அந்த டீம். மார்க்கும் ஆஸ் பெர் த பிளான் அந்த ஹப்ல இருந்து அந்த ராக்கெட் இருக்கிற லொகேஷனுக்கு அந்த ரோவர் மூலியமா போறாரு. ஸோ, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பல தடைகள்லாம் தாண்டி அந்த ராக்கெட் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாரு மார்க். இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை, மார்க்ட்ட இருக்கிற ராக்கெட் அதிகபட்சமா வெயிட் இருக்கனால, இப்போ அந்த ராக்கெட் பறக்குமாங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. ஸோ, அதனால ராக்கெட்ல இருக்க தேவையில்லாத வெயிட்டான பொருட்கள்லாம் ரிமூவ் பண்ண சொல்லி ஆர்டர் குடுக்குறாங்க மார்க்குக்கு. மார்க் இப்போ அவங்க சொல்ற எல்லா பார்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டான். இப்போ அந்த டீமும் மார்ஸ் பக்கத்துல வந்துட்டாங்க. மார்க்கும் அவனோட ராக்கெட்ட லான்ச் பண்ணி ஸ்பேஸ்க்கு போய்க்கிட்டு இருக்கிறான். அவன் பிளான் என்னன்னா, ராக்கெட்ல வேகமா வந்திருக்க மார்க்க இடையில கேட்ச் பண்ணணும். இப்போ மார்ஸ்ல இருக்கிற வெலாசிட்டி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமா அந்த டீம்ல இருந்து மார்க் கொஞ்சம் நகண்டு போயிருந்தாரு. நாசா இது எல்லாத்தையுமே அமெரிக்கால லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பரபரப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மார்க் ஒரு பிளான் பண்றாரு. அவர் கையில இருக்கிற குளோவ்ஸ கிழிச்சேன்னா, உள்ள இருக்கிற பிரஷர் காரணமா அயர்ன் மேன் மாரி பறந்து நான் உங்ககிட்ட வந்துருவேன் அப்படின்னு சொல்லவும், அந்த டீம் கொஞ்சம் சிரிக்கிறாங்க. முட்டாள்தனமா பேசாத மார்க்ன்னு கொஞ்சம் கலாய்ச்சுறாங்க. மார்க்கோட ஐடியாவ கேட்டதும் அந்த 5 பேர் இருக்கிற டீமோட கேப்டனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அவன் கையில இருக்கிற கிளவுஸ கட் பண்றதுக்கு பதிலா, இப்ப நம்ம ஸ்பேஸ் ஷிப்போட ஒரு பார்ட்ட வெடிக்க வச்சோன்னா, நம்ம ஸ்பேஸ் ஷிப் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகும். அப்படி மார்க் வரும்போது ஈஸியா பிடிச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணி, அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்ல இருக்க ஒரு கடைசி பார்ட்ட வெடிக்க வைக்கிறாங்க. அவங்க பிளான் பண்ணபடியே அவங்க ஸ்பேஸ் ஷிப்பும் கொஞ்சம் ஸ்லோவாகுது. இவ்வளோ ஐடியா பண்ணி அந்த டீம்ட்ட இருந்து மார்க் கொஞ்சம் தள்ளியே தான் இருக்காரு. இப்போ மார்க்கோட ஐடியாவ அவர் எக்ஸிக்யூட் பண்றாரு. அதாவது அந்த கையில இருக்கிற கிளவுஸ கிழிக்கவும், அவர் அயர்ன் மேன் மாரி ஸ்பீடா வந்து இந்த டீம் இருக்கிற ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து நெறைய கயிறு தொங்க விட்டுருக்காங்க. அந்த கயித்த வந்து நம்ம மார்க் பிடிச்சுக்கிறான். சொல்லப்போனா மார்க் இந்த டீமோட வந்து சேர்ந்துக்கிட்டான். மார்க்க காப்பாத்தி அந்த ஸ்பேஸ் ஷிப்ல கூட்டு வந்து மார்க்க காப்பாத்திட்டோன்னு நாசாட்ட சொல்லி கீழ இருந்த மக்கள் எல்லாரும் பயங்கர சந்தோஷமா கத்துறாங்க. இந்த உலகமே அந்த வெற்றிய கொண்டாடுது. கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் டிராவல் பண்ணி மார்க்கும் இப்ப அந்த 5 பேரும் மொத்தமா பூமிக்கு வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் மேல இருந்து வந்த எல்லாரும் அவங்க ஃபேமிலியோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் மார்க் ஒரு யுனிவர்சிட்டிக்கு புரொஃபசர் ஆகி, அவர் மார்ஸ்ல இருந்து எப்படிலாம் தப்பிச்சு வந்தாங்கிற கதைய ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியா சொல்லி எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ண வைக்காரு. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த கதைய எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லி முடிக்க முடியுமோ, அவ்வளோ ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருக்கேன். வளவளன்னுலாம் இழுக்காம. ஸோ, மூவிலவர்ஸ் இந்த படம் எண்டுக்கு வந்துருச்சு. இந்த படத்தோட கதை உங்களுக்கு கட்டாயமா ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். எவ்வளோதான் கஷ்டம் வரட்டு, போராடினா வெற்றி நிச்சயம். அத மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஸோ, அடுத்த ஒரு சூப்பரான படத்துல உங்கள மீட் பண்றேன். நான் உங்கள் இருவருடன் அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டூ தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். பாய் பாய்.